இந்த வீடியோல தனி வட்டியில கேட்கக்கூடிய அந்த இன்ஸ்டால்மெண்ட் சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது பாருங்க, 5% தனி வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கடனாக பெறப்பட்டுள்ள தொகை 6450. அப்போ அதெல்லாம் முழுமையாக திருப்பி செலுத்தணும் அப்படின்னா ஆண்டு ஒன்றுக்கு திருப்பி செலுத்தப்பட வேண்டிய தொகை எவ்வளவு, அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, அப்போ இந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு டியூ கட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம வந்து இப்போ ஒரு 28ஆம் தேதி இல்ல ஒரு 25ஆம் தேதி வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம அடுத்து 1ஆம் தேதி வரும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து டியூ கட்டி முடிச்சிருவோம். ஆனா அந்த மாசத்துக்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், கட்டி முடிச்சிருவோம். அப்படிங்கிறதுனால கடைசி டியூல பாத்தீங்க அப்படின்னா கடைசி மாசம் நம்ம முழுவதுமா பயன்படுத்த மாட்டோம். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம், நம்ம 1ஆம் தேதி அந்த டியூ கட்டி முடிச்சிருந்தனால நம்ம எத்தனை டியூ போட்டாலும் அதுல ஒரு டியூக்கு மட்டும் என்ன வராதுன்னா வட்டி வராது. சரியா? அப்ப அந்த வட்டி வராதுன்னா அது கேன்சல் ஆகாது. அந்த வட்டியை என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்ணி அதில் எடுத்துருவாங்க. சரியா? அப்ப என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்ப எத்தனை டியூ இருந்தாலும் அதுல ஒரு டியூக்கு என்ன பண்ணாதுன்னா வட்டி வராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப 4 ஆண்டுகளுக்கு 6450 கொடுத்துருக்காங்களா? அப்ப 4 வருஷத்துக்கு 6450 வட்டியோட சேர்த்துதான் 6450 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? வெறும் கடன் வாங்கின அமௌண்ட் நீங்க 6450 போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வட்டியும் சேர்த்து வரும்போது நம்ம கடனோட அதுவும் சேர்ந்துருக்கும். அதனால 6450 போட்டிருக்காங்க. ரைட்டா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலுத்தணும், இன்ஸ்டால்மெண்ட் செலுத்தணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா செலுத்துற மாதிரி நான் அசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட்டா? பாருங்க, இதுல நான் முதல் வருஷம் ஒரு 100, 2வது வருஷம் ஒரு 100, 3வது வருஷம் ஒரு 100, 4வது வருஷம் ஒரு 100. இப்ப 4 வருஷத்துக்கு நான் கட்டுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா கணக்குல 4 வருஷம் கொடுத்ததுனால 4 வருஷம் நான் எடுத்துக்கிட்டேன். ரைட்டா? அப்ப இதுல முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு வருஷம் ஒரு ஏதோ ஒரு டியூக்கு மட்டும் வட்டி வராது. அதனால என்ன பண்றேன்னா நான் 4வது டியூ தனியா எடுத்துக்கிறேன். அப்ப 4வது டியூக்கு மட்டும் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். அப்ப நான் கட்டும் போது என்ன பண்ணுவேன்னா 4வது டியூக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா வட்டி இல்லாம கட்ட போறேன். ரைட்டா? சரி, அது ஏதோ ஒரு டியூக்கு அவ்வளவுதான் அப்படி மட்டும் எடுத்துக்கலாம். மீதி 300 ரூபா இருக்கு பாத்தீங்களா? இப்ப முதல் டியூ நான் 100 ரூபா கட்டும் போது இந்த 2 டியூ பெண்டிங் இருக்குல்ல, இதுக்கு வட்டி கிடையாது அப்படின்னா தனியா வச்சுக்கிட்டாச்சு. இது ரெண்டு டியூ பெண்டிங் இருக்குல்ல, அப்ப இதுக்கும் சேர்த்து நம்ம வட்டி கட்டி தான் ஆகும். அப்போ முதல் டியூ கட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 300 இருக்குது. அப்ப 300ல 5% வட்டி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 10% 30 வருமா, 5% எவ்வளவு வரும் அப்படின்னா 15 ரூபா வருது. அப்ப நான் முதல் மாசம் டியூ கட்டும் போது எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 115 ரூபா நான் கட்ட வேண்டியிருக்கும். இது எப்படி 115 அப்படின்னா 100 + 15, 100 ரூபா அப்படிங்கிறது டியூ அமௌண்ட், 15 ரூபா அப்படிங்கிறது இந்த கட்ட வேண்டிய அமௌண்ட்டுக்குள்ள மொத்த வட்டி. சரியா? அப்ப இந்த டியூ என்ன பண்ணுச்சு, நம்ம கட்டி முடிச்சாச்சு. அப்ப அடுத்து என்ன போறோம் அப்படின்னா 2வது டியூ கட்ட போறோம். 2வது வருஷம் கட்டும் போது 100 ரூபா கட்டணும். அதோட எதுக்கு மட்டும் தான் வட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 டியூ மட்டும் தானே இருக்கு டோட்டலா. அப்ப 2 டியூக்கு 5% வட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப 2 டியூனா எவ்வளவு இருக்குன்னா நம்மளுக்கு 200 இருக்குது. அப்ப 200ல 5% எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபா வருமா? அப்போ இல்ல 110 ரூபா நான் என்ன பண்ண போறேன், கட்டுறேன். 2 டியூ முடிச்சாச்சு. இப்போ இந்த டியூ முடிஞ்சிருச்சா? அப்புறம் 3வது டியூ மட்டும் இருக்குது. அப்போ இந்த டியூக்கு வந்து வட்டி கிடையாதுனால தனியா வச்சுக்கிட்டேன். அப்ப இந்த டியூ 100 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. அப்ப நான் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுனால அப்போ நான் 3வது டியூக்கு வந்து எதுக்கு மட்டும் வட்டி போட்டுக்கலாம், 5% வந்து 100 ரூபாய்க்கு மட்டும் போட்டுக்கலாம். அப்போ எனக்கு வந்து 105 அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்டா? இப்ப டோட்டலா கூட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்துச்சு அப்படின்னா 0, இதுல ஒரு 3, எனக்கு 430 ரூபா அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா நான் வாங்கின அமௌண்ட் வந்து 400 தான். ஏன்னா டோட்டலா கூட்டும் என்ன வருது, எனக்கு 400 வருது. டோட்டலா வாங்கும்போது 400 ரூபா வாங்கியிருக்கிறேன். ஆனா எனக்கு வட்டியோட சேர்ந்து 430 ரூபா வருது. ரைட்டா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா கணக்குல எடுத்துக்கலாம். பாருங்க, கடனாக பெறப்பட்டுள்ள தொகை 6450 கொடுத்துருக்காங்களா? அப்போ வட்டியோடு சேர்ந்து 6450 அப்படிங்கிறதுனால நான் 100 ரூபான்னு எடுக்கும்போது எனக்கு 430 வந்துச்சா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 430 தான் 6450 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ரைட்டா? அப்ப எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் டியூ மட்டும் கேட்கறதுனால அப்ப என்ன பண்ண போறேன்னா நான் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு கட்டினேன், 100 ரூபா தான் கட்டியிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டியூ 100 ரூபா தான் கட்டியிருக்கிறேன். அப்படிங்கிறனால நான் 100ஆல பெருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு டியூ மட்டும் இன்ஸ்டால்மெண்ட் டியூ மட்டும் வேணும் அப்படிங்கிறத என்ன பண்றேன் அப்படின்னா நான் 100ஆல பெருக்கிறேன். அப்போ 100ஆல பெருக்கும் போது என்ன வரும், 1500 கிடைக்கும். அப்போ டியூ அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1500 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ இது எப்படி நம்ம சரின்னு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கணக்கு அப்படி ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். எந்த டாபிக்கா நம்ம எந்த இன்ஸ்டால்மெண்ட்ல எந்த மாடலா இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். அப்போ இது எப்படி நம்ம சரின்னு நம்ம சால்வ் பண்ணது எப்படி சரின்னு பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்றதுக்காக சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ சரியா? ஆன்சர் வந்து 1500 வந்திருக்குது.
அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இப்போ 1500 எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் 1500, இது ஒரு 1500, ஒரு 4 டியூ எழுதிக்கிறலாம். எழுதியாச்சா? ரைட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4வது டியூல வந்து நம்மளுக்கு வட்டி கிடையாது அப்படின்னா 1500 அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மொதல் 3 டியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபா வருது. 4500ல ஒரு 5% கண்டுபிடிச்சோம்னா அப்படின்னா 225 வருது. அப்போ 1500ஓட பிளஸ் ஒரு 225 என்ன பண்ணணும், வட்டியோட சேர்ந்து கட்டணும். அப்போ 1725 நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டியூ முடிஞ்சிருச்சு. இப்போ 3000 இருக்குது. 3000த்துல 5% பாத்தீங்கன்னா 150 வருது. அப்போ டோட்டலா 1650 கட்ட வேண்டி இருக்கும். அப்புறம் மீதி பாத்தீங்கன்னா 1500 தான் இருக்குது. 1500ல 5% எவ்வளவு வரும்னா 75 வரும். 1575 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இங்க 0, இங்க 1, இங்க 5 வரும். இங்க 1, 13, 14, 19, 24, கீழே 2, இதுல பாத்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்க. அப்ப 6450 கிடைச்சிருச்சா? அப்ப டோட்டலா பார்க்கும்போது நம்மளுக்கு கணக்குல கொடுத்து 6450 வந்துருச்சு. எவ்வளவு வட்டியோட சேர்ந்து வருது. அப்ப டியூ அமௌண்ட் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா 1500 கட்டினா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி மாடல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல எந்த மாடல்னாலும் சால்வ் பண்ணி பார்க்கலாம்.